சவுத் ரிம் தாங்க நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் ரிம் இருக்குது, ஈஸ்ட் ரிம் இருக்குது, வெஸ்ட் ரிம் இருக்குது. ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிராண்ட் கேனியான் வந்தாவே 1 வீக்குக்கு மேலே தேவைப்படுங்க. இந்த தடவை லாஸ் வேகாஸ் வந்தப்போ நாங்கள் வெறும் சவுத் ரிம்க்கு மட்டும்தான் விசிட் பண்ணியிருக்கோம். நீ அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக மற்ற ரிம்ஸும் போய் பார்க்கணும். இன்னும் நார்த் ரிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும், இன்னும் அழகழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் என் பையனெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது நார்த் ரிம், அதுவும் பார்த்தீங்கன்னா வின்டர் இல்லாமல் ஒரு சம்மர் டைம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா ரசிக்கலாம். பையனும் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நார்த் ரிம் அண்ட் ஈஸ்ட் ரிம் இந்த சைட் போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் இப்போவே போட்டேங்க. ஃபைனலி வி கேம். ஆமாம் செக் பண்ணுறேன். பாய்ஸ் என்ன வரல, பாய்ஸ் என்ன இருக்குது, பாய்ஸ் காட்டுதுரா. ஏய், இதை தாண்டி பிரைட் ஏஞ்சல் போகணும். 12 minutes, 0.6 miles. You have just walked the trail of time, a geological timeline covering 2 billion years of trail of time முடிச்சிருக்கோம். Oh my god. 2.5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம்.